ஒரு ரெனால்ட் லாஜினா ஒரு 8 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளா சூப்பரா நல்லா ஸ்பேசியஸா உட்கார்ந்து போறதுக்கு ஏத்த மாதிரி சூப்பரான வண்டினா 2016 கடைசி 17 ரிஜிஸ்டரான சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கக்கூடிய ரெனால்ட் லாஜில ஆர்எக்ஸ் இ வேரியன்ட்னா சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க, செட்டு வந்துடும்னா, ஏசி சூப்பரா இருக்கு, ரூஃப் ஏசி வந்துடும், எல்லாமே வந்துடும்னா வண்டியில ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஏசி ஃப்ரண்ட்லயே வருது பத்திங்களா இல்லையா? இந்த சைடுல வருது. ஆமாங்கண்ணா. இன்னேல் பண்ண முன்னேக்கிறேன். டயர்ஸ் ஃப்ரண்ட் 2 டயர்ஸ் பூஸ் போட்டிருக்காங்கன்னா பேக் ஒரு 40% கண்டிஷன்ல இருக்கும். இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினாலிட்டியா ஒரிஜினல் பெயிண்ட்லயே தானே இருக்கு. இது டச் அப் எதுவுமே இல்லாம ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாம ரொம்ப தெளிவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இதே ரேஞ்ச் ஒரு எர்டிகா ப்ரிஃபர் பண்றாங்கன்னா மினிமம் ஒரு 6 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா கேட்பாங்கண்ணா. கண்டிப்பா இந்த சூப்பரான ரெனால்ட் லாஜிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 5,65,000 ரூபாய் கேட்கறாங்கண்ணா. பார்க் அண்ட் செல் வண்டி தான். வண்டி ரொம்ப தெளிவா இருக்கு, இன்ஜின் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குண்ணா. ஒரு ஓன் யூஸ்க்கு சூப்பரான வண்டி. மைலேஜ் பொறுத்த மட்டும் ஒரு 16 டு 17 சாலிடா கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது குறைவே இருக்காது. 5,65,000 ரூபாய் கேட்கறாங்க. பிரைஸ் ஃபிக்ஸ் இல்ல, நெகோஷியபிள் பண்ணி தரலாம். லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் ஒரு 2 டு 3 லட்ச ரூபா சிபில் நல்லா இருக்கு அப்படின்னா நம்மளால வாங்கி தர முடியுங்கண்ணா. ஓகே.